சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பொண்ணு மாதிரி தான் ஆனந்தியும். எல்லாரும் வரும்போது ஆனந்தியும் கட்டாயமா வரணும்னு சொன்னாங்க. நீங்க என்னடான்னா எங்க அம்மா உங்களை ஏதோ சொல்ல போறாங்கன்னு நினைச்சிட்டு பயந்துட்டு நிக்கிறீங்க. ஏங்க அப்படி பாக்குறீங்க? என்னைய போய் சொல்ல வேணாம்னு சொல்லி போட்டு இப்ப நீங்க போய் சொல்றீங்களே, அதே பாக்குறேன். காலையில ஏதோ ஒரு போட்டோவை வெள்ளத்துல விட்டு போட்டியன்னு உங்க அம்மா அம்புட்டு வயதுதா முத்து அண்ணன் கிட்ட சொல்லிக்கிருந்தியல்ல, அவங்க பாசமா நான் வரணும்னு சொன்னாங்களாக்கும். நான் முத்துக்கிட்ட சொன்னத கேட்டீங்களா? இல்லங்க, அது வந்து அன்பு, நான் வந்தா நல்ல நாள் அதுமா எல்லாரோட நிம்மதியும் கெடும், அப்புறம் என்னால எல்லாரோட நிம்மதியும் கெடுதேன்னு நினைச்சு ஏன் நிம்மதியும் கெடும். வேணா அன்பு, மத்தவங்க எல்லாரும் வராகல்ல, அதுவே போதும். நான் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டேன். இங்க பாருங்க, நான் அம்மா கிட்ட நீங்களும் வரீங்கன்னு சொல்லிட்டேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. நீங்க வரீங்க, அவ்வளவுதான். இல்ல இந்த வாட்டி நான் கோச்சுக்கிட்டு பேச மாட்டேன் சொல்லிட்டேன். அன்பு நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க. நீங்க சொல்றத நான் நிறைய வாட்டி கேட்டாச்சு. இந்த தடவை நான் சொல்றத நீங்க கேளுங்க. காலையில 10 மணிக்குள்ள நீங்க என் வீட்டுல இருக்கீங்க, அவ்வளவுதான். அன்பு அன்பு, இம்புட்டு தூரம் சொல்லியும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரே, என்னதேன் பண்றது? மகேஷ், என்ன விஷயம்? 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? ஆமாம் மகேஷ். உட்காருங்க. சார், நீ மித்ராவை வேலையை விட்டு அனுப்பியிருக்க கூடாது மகேஷ். அனுப்புனதுனால இப்ப என்ன பாதிப்பு? என்ன பாதிப்பா? மகேஷ், நேத்திலிருந்து எவ்வளவு ஒர்க் பெண்டிங்ல இருக்கு தெரியுமா? மித்ரா இன்வாய்ஸ் அப்ரூவ் பண்ணாதால ரெடியான குட்ஸ் எல்லாம் டிஸ்பேட்ச் போகாம அப்படியே இருக்கு. டைமுக்கு டெலிவரி ஆகலனா பேமெண்ட் விஷயத்துல பிரச்சனை வரும் மகேஷ். அப்புறம் கம்பெனியோட ஏர்லி டர்ன் ஓவர் கம்மி ஆயிடாதா? மித்ரா ரெடி பண்ண இன்வாய்ஸஸ் எல்லாமே அன்பை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். 15 மினிட்ஸ்ல நான் கிளியர் பண்ணி தரேன். சார், ஜிஎஸ்டி டெய்லி ப்ரொடக்ஷன் ஆடிட்டிங் எல்லாம் முடிஞ்சு மேடம் அப்ரூவல் இல்லாம வேலை அப்படியே நின்னுட்டு இருக்குன்னு அக்கவுண்ட்ஸ்ல சொன்னாங்க சார். அது உங்க டிபார்ட்மெண்ட்டே இல்லையா கருணாகரன் சார்? நீங்க எதுக்கு வரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நான் பாத்துக்கிறேன். ப்ரொடக்ஷன் சம்பந்தமா ஏதாவது வேலை நிக்குதுன்னா நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். என்ன பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? மகேஷ், நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன். மித்ராவை நீ சஸ்பெண்ட் பண்ணதுல இருந்து அவ ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கா. இது தெரியாம நடந்த ஒரு மிஸ்டேக் மகேஷ். நான் அவளை வர சொல்றேன், சாரி சொல்லுவா. நீ வேலையை பாருன்னு சொல்லு, அது போதும். 1 வீக் சஸ்பென்ஷன் முடிஞ்சு வந்து மித்ரா சாரி கேட்டா வேலையை கண்டினியூ பண்ண சொல்லுவேன். அப்படி சாரி கேட்கலன்னா அடுத்த வாரமும் வேலை செய்ய அலோவ் பண்ண மாட்டேன். இன்னொரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். வாட் இஸ் திஸ் மகேஷ்? ஏதோ லேபர் எம்ப்ளாயை ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ற. அரவிந்த், இங்க எல்லாருமே எம்ப்ளாயிஸ் தான், லேபர்னு யாரும் இல்ல. மித்ரா பண்ண தப்புக்கு என் இடத்துல நீ இருந்திருந்தாலும் இதைதான் பண்ணிருப்ப. ஆனா நான் உன் இடத்துல இருந்திருந்தா இப்படி உன்ன மாதிரி வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்க மாட்டேன். தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சு திருந்தணும் தானே இது எல்லாமே. அப்பதான் மறுபடியும் தப்பு நடக்காது. ஒருவேளை நாளைக்கு நான் ஏதாவது தப்பு பண்ணாலும் டேடி இதைத்தான் பண்ணுவாரு. அது கருணாகரன் சாருக்கு நல்லா தெரியுமே. என்ன கருணாகரன் சார், உங்க கீழே வேலை செய்யற ஸ்டாஃப் சின்னதா ஏதாவது தப்பு பண்ணாலும் எப்படி எல்லாம் திட்டுறீங்க, சேலரிய கட் பண்றீங்க, வேலையை விட்டு போன்னு சொல்றீங்க. சின்ன தப்புக்கே அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்னா மித்ராவும் நீங்களும் சேர்ந்து
எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. அப்புறம் எப்படி உங்களை சாதாரணமா விட்டுற முடியும்? சார், நான் அப்புறமா வரேன் சார். நோ நோ நோ, வா அன்பு, உள்ள வா அன்பு. சார், இன்வாய்ஸ் கேட்டீங்கல்ல, தாங்க சார். கொடு. அரவிந்த், கருணாகரன் சார், உங்க 2 பேருக்கும் ரொம்ப கிளியரா ஒரு விஷயம் சொல்றேன். மித்ரா இல்ல, நாம யார் இல்லைன்னாலும் இந்த கம்பெனில வேலை நடக்கும். வேலை கொஞ்சம் பொறுமையா நடந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா தப்பு இல்லாம ஒழுங்கா நடக்கணும், அதுதான் எனக்கு வேணும். என்ன அன்பு? கரெக்டு தான் சார். வேற ஏதாவது பேசணுமா? இல்ல. ம். ஏன் சார், மித்ரா மேடத்துக்கு தான் மதிப்பு இல்லைன்னு பார்த்தா உங்களுடைய எத்தனை வருஷ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் கொஞ்சம் கூட மரியாதை இல்ல போலயே. உங்களை வெளியே அனுப்பிட்டு அன்பு கூட பேசிட்டு இருக்காரு. நன்றி கெட்ட உலகம் சார், பார்த்து இருந்துக்கோங்க. என்ன சார் ஆச்சு? நத்திங் அன்பு. இன்வாய்ஸை கிளியர் பண்ணி கொடுத்தீங்கன்னா டிஸ்பேச்சுக்கு அனுப்பிடுவேன். டேய் பிஸ்கோத்து, நீயா? டேய் பிஸ்கோத்து, எப்படிடா இருக்க? இது வரைக்கும் நல்லதா இருந்தேன், இனிமே டவுட் தான். ஏன்டா பிஸ்கோத் இப்படி பேசுற? பின்ன பில்கேட்ஸ் பிஸ்கோத்து பிஸ்கோத்துன்னு சொன்னா வேற எப்படி பேசுவாங்க? டேய், நான் உன்னை அப்படி கூப்பிடாம வேற யாரா அப்படி கூப்பிடுவா? என்ன? இங்க பாரு, அக்கா உனக்காக என்ன வாங்கி வந்திருக்கேன்னு பாரு. இந்தா. என்னது இது?